கிறிஸ்துவுக்குள் மிக பிரியமானவர்களே, மீண்டும் ஒரு குளிர்ச்சியான மகிழ்ச்சியான ஒரு காலை பொழுதை நாம் காண ஆண்டுடைய சன்னிதானத்தில் கடந்து வந்து அவரை ஆராதிக்க கடவுள் நமக்கு பாராட்டின தயவுக்காக கடவுளுக்கு நன்றி சொல்லுகிறோம். இந்த ஜூன் மாதம் 9ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை அதிகாலை தொழுகையிலே நேரடியாகவும் முகநூல் வழியாகவும் இணைந்திருக்கிற உங்கள் யாவரையும் நம்முடைய இரட்சகரும் மீட்பருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்போடு வாழ்த்தி வரவேற்றுக் கொள்கிறோம். நம்முடைய பிரார்த்தனையின் ஆரம்பம் பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியாகிய திரியேக கடவுளுடைய நாமத்துள்ளது. ஆமேன். கர்த்தரை நோக்கி ஜெபிப்போம். பரிசுத்தமுள்ள எங்கள் திரியேக கடவுளை, எங்களை படைத்து பாதுகாத்து பராமரித்து வருகிற தந்தையே, எங்களை தம்முடைய சுய ரத்தத்தினாலே கழுகி தமக்கு சொந்தமாக்கி கொண்ட குமாரனாகிய இயேசு ஆண்டவரே, தீமையும் பொல்லாத உலகத்திலே இறை மக்களாக தூய்மையிலே வாழ்வதற்கு ஒவ்வொரு நாளும் வசனத்தின் வழியாக எங்களை ஆற்றல் படுத்துகிற பரிசுத்த ஆவியாகிய கடவுளை, மகிழ்ச்சியான இந்த காலை வேளையிலே நன்றி நிறைந்த இருதயத்தோடு உம்முடைய திருமுகத்தை நோக்கி பார்க்கிறோம். உம்முடைய சன்னிதானத்தில் கடந்து வந்து உம்மை ஆராதிக்கிற ஒவ்வொரு மக்களை கர்த்தர் நோக்கி பாரும். தூர இடங்களிலே வெளியூர்களிலே இருந்து கொண்டு முகநூல் வழியாகவும் பின்பு இணையதள வழியாகவும் இது ஆராதனையிலே தங்களை இணைத்துக் கொள்ளுகிற ஒவ்வொருவரையும் ஆண்டவர் கண்ணோக்கி பாரும். இதனால் எங்கள் ஒவ்வொருக்கும் ஆசீர்வாதமாய் அமைய ஆண்டவர் கிருபை தாரும். இறை சித்தத்தையும் ஆண்டவரே நாங்கள் உணர்ந்து கொள்ள எங்களை ஆவியினாலே நிறைத்து உற்சாகப்படுத்தும். இது ஆராதனையின் நிறைய மட்டும் உம்முடைய கரங்களில் எங்களை மறைத்துக் கொள்ளும். என்னுடைய பலகீனங்கள் பாவங்கள் எல்லாம் ஆண்டவர் களைந்து உற்சாகத்தோடு தொழுது மகிழ்ப்படுத்த கிருபை செய்யும். இயேசு இரட்சகரின் திருப்பாத பணிந்து தாழ்மையாக கேட்கிறோம் எங்கள் ஜெபங்கள் நல்ல பிதாவே, ஆமேன். 614வது பாடல். மனுஷரின் மத்தியில் தேவாதி தேவனே வாசம் செய்கிறாரே. இதோ மனுஷரின் மத்தியில் தேவாதி தேவனே வாசம் செய்கிறாரே. தேவ ஆலயமும் அவரே, தூய
மனமிடுவோம். இதோ மனுஷரின் எண்பத்தி 4வது சங்கீதத்தை நாம் முறையாக படிப்போம். பாடல் புத்தகத்திலே 182வது பக்கம். சங்கீதம் 84. சேனைகளின் கர்த்தாவே, உமது வாசஸ்தலங்கள் எவ்வளவு இன்பமானவைகள்! என் ராஜாவும் என் கடவுளுமாகிய சேனைகளின் கர்த்தாவே, உமது பீடங்கள் அண்டையில் அடைக்கலான் குருவிக்கு வீடும் தகைவலான் குருவிக்கு தன் குஞ்சுகளை வைக்கும் கூடும் கிடைத்ததே. உமிலே பலன் கொண்டு சியோனுக்கு போகும் வழிகளை தங்கள் இருதயங்களில் நினைத்துக் கொள்வோர் பாக்கியவான்கள். அவர்கள் பலத்தின் மேல் பலன் அடைவார்கள். ஒவ்வொருவனும் சியோனிலே தேவ சந்நிதியில் வந்து காணப்படுவான். எங்கள் கேடகமாகிய கடவுளே, கண்ணோக்கமாயிரும். நீர் அபிஷேக பண்ணினவரின் முகத்தை பாரும். கடவுளாகிய கர்த்தர் சூரியனும் கேடகுமானவர். கர்த்தர் கிருபையும் மகிமையும் அருளுவார். நேர்மையாய் நடக்கிறவர்களுக்கு நன்மையான எதையும் அவர் வழங்காதிரார். சேனைகளின் கர்த்தாவே, உம்மில் நம்பிக்கை வைத்திருக்கிற மனுஷன் பாக்கியவான். பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்தாவிக்கும் மகிமை உண்டாவதாக, ஆதியிலே இப்போதும் எப்போதுமான சதா காலங்களாயிருக்கிறபடியே ஆமேன். வாசிக்கப்படும்படி தெரிந்து கொண்ட முதலாவது வேத பகுதி ஏசாயாவின் புத்தகம் 6ஆம் அதிகாரம் 1 முதல் 8 முடியுள்ள வசனங்கள். ஏசாயா 6ஆம் அதிகாரம் முதல் 8 வசனங்கள். ஏசாயா அதிகாரம் 6 வசனங்கள் 1 முதல் 8 வரை. உசியா ராஜா மரணமடைந்த வருஷத்தில் ஆண்டவர் உயரமும் உன்னதமான சிங்காசனத்தின் மேல் வீட்டிற்க கண்டேன். அவருடைய வஸ்திர தொங்கலால் தேவாலயம் நிறைந்திருந்தது. சேராபீன்கள் அவருக்கு மேலாக நின்றார்கள். அவர்கள் ஒவ்வொருவனுக்கும் அவ்வாறு சட்டைகள் இருந்தன. அவனவன் 2 சட்டைகளால் தன் முகத்தை மூடி, 2 சட்டைகளால் தன் கால்களை மூடி, 2 சட்டைகளால் பறந்து ஒருவரை ஒருவர் நோக்கி, சேனையின் கர்த்தர் பரிசுத்தர், 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 பூமி அனைத்தும் அவருடைய மகிமையால் நிறைந்திருக்கிறது என்று கூப்பிட்டு சொன்னார்கள். கூப்பிடர்களின் சத்தத்தால் வாசலின் நிலைகள் அசைந்து ஆலயம் புகையினால் நிறைந்தது. அப்பொழுது நான், ஐயோ அதமானேன், நான் அசுத்த உதடுள்ள மனுஷன், அசுத்த உதடுள்ள ஜனங்கள் நடுவில் வாசமாய் இருக்கிறவன். சேனைகளின் கர்த்தராய ராஜாவை என் கண்கள் கண்டது என்றேன். அப்பொழுது சேராபீன்கள் ஒருவன் பலிபீடத்திலிருந்து தன் கையிலே பிடித்த ஒரு குரட்டால் ஒரு நெருப்பு தழலை எடுத்து என்னிடத்தில் பறந்து வந்து, அதனால் என் வாயை தொட்டு, இதோ இது உன் உதடுகளை தொட்டதினால் உன் அக்கிரமம் நீங்கி உன் பாவ நிவர்த்தியானது என்றான். பின்பு யாரை நான் அனுப்புவேன்? யார் நமது காரியமாக போவான் என்று உரைக்கிற ஆண்டவருடைய சத்தத்தை கேட்டேன். அதற்கு நான், இதோ அடியேன் இருக்கிறேன், என்னை அனுப்பும் என்றேன் என்பது. ஆமென். இந்த நாளிலே வாசிக்கப்படும்படி தெரிந்து கொண்டிருக்கிற நற்செய்தி வேத பகுதி தூய யோவான் எழுதிய நற்செய்தி நூல் 4ஆம் அதிகாரம் வசனங்கள் 19 துவங்கி 26 முடிய நான் படிக்க கேட்கலாம். யோவான் 4ஆம் அதிகாரம் வசனங்கள் 19 முதல். அப்பொழுது அந்த ஸ்திரீ அவரிடம், ஐயா, நீ தீர்க்கதரிசி என்று காண்கிறேன். எங்கள் முன்னோர் இந்த மலையில் தொழுது கொண்டார்கள். நீங்களோ தொழுது கொள்ள வேண்டிய ஸ்தலம் எருசலேமில் இருக்கிறது என்கிறீர்கள் என்றாள். அதற்கு இயேசு, அம்மா, என்னை நம்பு, காலம் வருகிறது, அப்பொழுது நீங்கள் பிதாவை தொழுது கொள்ளுவது இந்த மலையிலும் அல்ல, எருசலேமிலும் அல்ல. நீங்கள் உங்களுக்கு தெரியாததை தொழுது கொள்ளுகிறீர்கள். நாங்கள் எங்களுக்கு தெரிந்திருக்கிறதை தொழுது கொள்ளுகிறோம். ஏனெனில் ரட்சிப்பு யூதரிடமிருந்து வருகிறது. ஆயினும் காலம் வருகிறது, அது வந்துமாயிற்று, அப்பொழுது மெய்பக்தர் பிதாவை ஆவியிலும் உண்மையிலும் தொழுது கொள்வார். அப்படிப்பட்டவர்களையே பிதா தம்மை தொழுது கொள்கிறவர்களாக தேடுகிறார். கடவுள் ஆவியாக இருக்கிறார்.
அவரை தொழுது கொள்ளுகிறவர்கள் ஆவியிலும் உண்மையிலும் தொழுது கொள்ள வேண்டும் என்றார். அதற்கு அந்த ஸ்திரீ, கிறிஸ்து எனப்படுகிற மேசியா வருகிறார் என்று எனக்கு தெரியும். அவர் வரும்போது எல்லாவற்றையும் நமக்கு அறிவிப்பார் என்று சொல்ல இயேசு அவளிடம், உன்னுடனே பேசுகிற நானே அவர் என்றார் என்பதை. நற்செய்தி பகுதி படிக்க நாம் நம்முடைய விசுவாசத்தை உறுதி செய்யும்படி அப்போஸ்தல விசுவாச அறிக்கையின்படி நாம் அறிக்கை செய்வோம். பரலோகத்தையும் பூலோகத்தையும் படைத்த சர்வ வல்ல பிதாவாகிய கடவுளை விசுவாசிக்கிறேன். அவருடைய ஒரே குமாரனும் நம்முடைய ஆண்டவருமாகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறேன். பரிசுத்த ஆவியினால் மருத்துவத்தில் உட்பவித்து கன்னிமரிடத்தில் பிறந்து பொந்தி பிலாத்தின் கீழ் பாடுபட்டு சிலுவையில் அறையுண்டு மரித்து அடக்கம் பண்ணப்பட்டார். பாதாளத்தில் இறங்கி 3ஆம் நாள் மருத்துவந்து உயிர்த்தெழுந்தார். பரத்துக்கேறி சர்வவல்ல பிதாவாகிய கடவுளுடைய வலது பாசத்தை விட்டிருக்கிறார். அவ்விடத்திலிருந்து வில்லோரையும் மருத்துவரையும் நேர்ந்திருக்க வருவார். பரிசுத்த ஆவியான விசுவாசிக்கிறேன். பொதுவான பரிசுத்த கிறிஸ்தவ சபையும் பரிசுத்த ஆண்டுடைய ஐக்கியமும் பாவ மன்னிப்பும் சரீர வீழ்த்துதலும் நித்திய ஜீவனோடு விசுவாசிக்கிறேன். ஆமீன். பிதாவாகிய கடவுளிடமிருந்தும் குமாரனாகிய கிறிஸ்து இயேசுவிடமிருந்தும் உங்கள் அனைவருக்கும் கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. ஆமீன். இந்த காலை வேளையிலே சிந்தனைக்கென்று தெரிந்து கொண்ட வேத பகுதி நான் வாசிக்கிட்ட ஏசாயாவினுடைய புத்தகம் 6ஆம் அதிகாரம் 3வது வசனம். இப்படி வாசி கேட்கலாம். சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர், பூமி அனைத்தும் அவருடைய மகிமையால் நிறைந்திருக்கிறது. தலை வணங்கி ஜெபிப்போம். எங்களை நேசிக்கிறீர்கள் அல்ல கடவுளே, தந்தையாக மைந்தனாக தூய ஆவியானவராக நீர் வெளிப்படுகிற உம்முடைய சன்னிதானத்தில் பரிசுத்த ஆலயத்தில் தேவரீர் உம்முடைய பரிசுத்தத்தை ஆவியிலும் உண்மையிலும் உற்சாகத்தோடு ஆராதிக்க கடவுள் எங்களை பலப்படுத்தும். நாங்கள் சிந்திக்கிற வசனங்கள் இறைவனை ஆண்டவரே நாங்கள் உணர்ந்து கொள்ள வெளிப்படுத்தப்பட்ட ஆண்டவருடைய மகிமையை தரிசிக்க கிருபை தாரும். கிறிஸ்து வழியாய் மன்றாடுகிறோம் எங்கள் ஜெபங்கள் நல்ல பிதாவே. ஆமென். கிறிஸ்து இயேசுவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, கடவுளை தந்தையாக மைந்தனாக தூய ஆவியானவராக நாம் ஆராதிக்கிறோம். ஆண்டுடைய ஆலயத்திலே பரிசுத்த சமூகத்திலே நாம் கடந்து வருகிற பொழுது இந்த திரியேக கடவுளை நாம் வழிபடுகிறோம். இயேசு ஆண்டவர் சொன்னார், எங்கே 2 3 பேர் என் நாமத்திலே அங்கே ஆண்டவர் நம் மத்தியிலே பிரசன்னமாக இருக்கிறதை நான் பார்க்கிறோம். ஆகவே நம்முடைய வழிபாடு அல்லது தொழுகை ஆராதனை அது நம்முடைய விசுவாசத்தை வெளிப்படுத்துகிறதாக அமைய வேண்டும். எந்த ஆராதனை தொழுகை நம்முடைய விசுவாசத்தை வெளிப்படுத்துகிறதாக அமையவில்லையோ அது இறை வழிபாடாக இருக்க முடியாது. கடவுள் மனிதனை படைத்ததின் நோக்கமே கடவுளுக்கு மனிதன் ஆராதனை செய்ய வேண்டும். இறைவனை வழிபடுவதற்காகத்தான் கடவுள் மனிதனை படைத்தார். பாருங்கள், மனித வாழ்வு என்பது கடவுளை மனுஷன் படைக்கப்பட்டதே கடவுளை ஆராதிப்பது தொழுது கொள்ளுவது என்று சொல்லுகிற பொழுது வாழ்வுக்கும் வழிபாடுக்கும் தொடர்பு இருக்க வேண்டும். ஆனால் நாம் வாழ்வையும் வழிபாடையும் வேறு வேறாக காண்கிறோம். அருமையானவர்களே, நாம் புற தூய்மைகளை முக்கியத்துவம் கொடுக்கிற அளவிற்கு நம்முடைய அகத்தூய்மைகளை உள்ளம் புதுப்பிக்கப்பட வேண்டும் என்று விரும்புகிறது இல்லை. ஆனால் இறை வழிபாடு என்பது நம்முடைய புற தூய்மை மாத்திரமல்ல, நம்முடைய அகத்தூய்மையையும் வெளிப்படுத்துகிறதாக அமைகிறது. கடவுள் நம்முடைய வாழ்க்கையிலே செய்த நன்மைகளை நினைந்து ஆண்டவருக்கு நன்றி சொல்லுகிற பொழுது, அவர் நம்முடைய வாழ்க்கையிலே செய்திருக்கிற வியத்தகு செயல்களை போற்றுகிற பொழுது உண்மையாகவே நாம் ஆண்டவருடைய சமூகத்திலே நம்மை மகிழ்ச்சி நிறைந்ததாக கருதுகிறோம். அதான் 84 செகண்ட் கடவுளுடைய ஆலயம், கடவுளுடைய பரிசுத்த சமூகம் எவ்வளவு இன்பமானது, எவ்வளவு மகிழ்ச்சியானது, எவ்வளவு சந்தோஷமும் நன்மையும் நிறைந்தது. வர்ஷிப் என்று சொல்லக்கூடிய
ஆங்கில வார்த்தை சஹா என்று சொல்லக்கூடிய எபிரேய வார்த்தையிலே இருந்து மொழிபெயர்க்கப்பட்டது. வழிபாடு அல்லது ஆராதனை என்பதற்குரிய எபிரேய வார்த்தையானாலும் சரி, கிரேக்க வார்த்தையானாலும் சரி, அதனுடைய பொருள் நேர்படுத்துதல், சீர்திருத்துதல், முத்தமிடுதல், சேவை செய்தல் என்கின்ற பொருள்படுகிறது. அதுபோலவே எந்த ஒரு ஆராதனை தொழுகை நம்மை நேர்படுத்த தவறுகிறதோ, நம்மை சீர்படுத்த தவறுகிறதோ, நம்மை சேவை செய்ய ஆற்றல் படுத்த தவறுகிறதோ, அது இறை வழிபாடாக இருக்க முடியாது. யூதேயாவிலே நீண்ட காலம் அரசாண்ட உசியா, யூதாவிலே 52 ஆண்டுகள் உசியா ராஜா அரசாண்டுகிறார். உசியா அரசனுடைய காலம் போற்றுதற்குரிய காலமாக கருதப்பட்டது. இறை பக்தியும் மக்களுடைய வாழ்விலே அமைதியும் மிக சிறப்பாக இருந்தது. ஆனால் உசியா ராஜா மரணம் அடைகிறார். மரணம் அடைந்த பொழுது அடுத்த ராஜா இல்லை. உசியா ராஜா மரணம் அடைந்த செய்தியை கேட்டு அசிரியர்கள் மகிழ்ச்சி கொள்ளுகிறார்கள். இனி யூதாவை எளிதாக நாம் கைவசப்படுத்தி விடலாம் என்று எண்ணுகிறார். சரியான ராஜா தலைவன் இல்லாத அந்த சூழலிலே ஏசாயா ஆண்டவருடைய ஆலயத்திலே போய் ஆண்டவருடைய சமூகத்திலே மக்களுக்காக, தங்கள் தேசத்தின் மக்கள் அவருடைய சுபிட்சத்திற்காக கடவுளை நாடி தேடி போகிற ஏசாயாவை பார்க்க முடிகிறது. தீர்க்கர் ஆண்டவருடைய சன்னிதானத்திலே போகிறார். ஆண்டவரே, இப்படிப்பட்ட ஒரு சரியான ராஜா இல்லை, மக்கள் பயத்தில் இருக்கிறார்கள், அடுத்தது என்ன நடக்கப் போகிறது என்று தெரியவில்லை. அப்படிப்பட்ட ஒரு தருணம், நெருக்கடியான காலகட்டம், ஒரு துயர் நிறைந்த ஒரு அனுபவத்திலே ஏசாயா அந்த ஆலயத்திலே போகிறதை நான் பார்க்கிறோம். வசனம் ஒன்று சொல்கிறது, உசியா ராஜா மரணம் அடைந்த வருஷத்தில் ஆண்டவர் உயரவும் உன்னதமான சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறதை கண்டேன், அவருடைய வஸ்திரத்தொங்கலால் தேவாலயம் நிறைந்திருக்கிறது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதுபோல இந்த பகுதி ஒரு விசுவாச சமூகம், ஒரு பக்தி நிறைந்த ஒரு மனிதனுடைய தொழுகை, அவனுடைய கடவுளோடு உள்ள உறவு எப்படிப்பட்டதாக இருக்க வேண்டும் என்பதற்கு சான்று பகருகின்ற ஒரு பகுதியாக இருக்கிறது. முதலாவது ஆண்டவர் நமக்கு தருகிற அழைப்பு தொழுகை அல்லது இறை வழிபாடு என்பது இறைவனுடைய வெளிப்பாட்டை, சித்தத்தை உணர்கிறதாக இருக்க வேண்டும். இசையாவும் அதுதான். அரசன் இல்லை, சமூக சூழல் இப்படி இருக்கிறது, மக்கள் பயத்தில் இருக்கிறார்கள். ஆகவே கடவுள் என்ன செய்ய போகிறார், கடவுளுடைய விருப்பம் என்ன, கடவுளுடைய சித்தம் என்ன, கடவுள் எதை தங்களுக்கு செய்ய போகிறார் என்கிற பயத்தோடும் அச்சத்தோடும் நடுக்கத்தோடும் ஆண்டவருடைய ஆலயத்திலே கடந்து போகிறார். அங்கே அவர் பார்க்கிற காட்சி, கடவுள் தம்மை வெளிப்படுத்துகிற காட்சி, உயரமும் உன்னதமான ஒரு சிங்காசனத்திலே கடவுள் இருக்கிறார். இது அழகான ஒரு தரிசனத்தை அல்லது வெளிப்பாடை, இறைவனுடைய திட்டம், சித்தத்தை இறைவாக்கின் ஏசாயா உணர்வு கொள்ள செய்கிறது. பாருங்கள், கடவுள் அந்த வழிபாட்டிலே தம்மை முன்னிலைப்படுத்துகிற பொழுது ஏசாயா புரிந்து கொள்கிறான், இதோ இஸ்ரவேல் மக்களை காப்பதற்கு, அவர்களை ஆட்சி செய்வதற்கு கடவுள் ஒருவர் இருக்கிறார் என்பதை பயத்தோடு வந்த ஏசாயா. இனி என்ன நடக்கப் போகிறது என்பதை நினைந்த ஏசாயா, கடவுள் தங்களுக்கு ராஜாவாக இருக்கிறார், கடவுள் தங்களுக்காக தங்களுடன் இருக்கிறார் என்கிற ஒரு திருக்காட்சியை, கடவுளுடைய வெளிப்பாடை அவர் உணர்ந்து கொள்ள முடிகிறது. மக்களை பாதுகாப்பதற்காக, மக்களுக்கு உதவி செய்வதற்காக கடவுள் இறங்குகிறார். நாம் யாத்திரையாக புத்தகத்திலே வாசிக்கிற பொழுது துயருற்றிருந்த மக்களை மீட்பதற்காக அவருடைய அழுக்குரலை கேட்ட கடவுள் இறங்கினார் என்று சொல்லப்படுகிறது. அதே போல இந்த சூழலிலே கடவுள் அவர்களை பாதுகாப்பதற்கு, அவர்களை பராமரிப்பதற்காக கடவுள் வானத்திலிருந்து இறங்கி ஆண்டுடைய பிரசன்னத்தை நிறைவேற்றுகிறதை தீர்க்கர் உணர்ந்து கொள்கிறார். கடவுள் எத்தனை கருணையும் கரிசனையும்
அன்பும் தம் மக்கள் பால் வைத்திருக்கிறார் என்பதை இந்த வெளிப்பாடின் வழியாக இறை வாக்கினர் உணர்ந்து கொள்ளுகிறார். தங்கள் வேதனைகளிலே, தங்கள் துயரங்களிலே, யாரும் இல்லை என்கின்ற தருணங்களிலே, தனித்து விடப்பட்டோம், அச்சம், பயம், கலக்கம் என்கிற சூழலிலே எங்கள் ஆண்டவர் எங்களோடு இருக்கிறார் என்று வலிமை இழந்த ஒரு சமூகத்தை ஆற்றல் மிக்க சமூகமாய் மாற்றுகிற இறை பிரசன்னத்தை அவர் உணர்ந்து கொண்டார். அருமையானவர்களே, இன்றைக்கு ஆண்டவர் நம்மிடத்திலே எதிர்பார்க்கிற இறை வழிபாட்டின் அனுபவம் இதுவாகத்தான் இருக்க வேண்டும். கடவுள் உயரவும் உன்னதவுமான சிங்காசனத்திலே வீற்றிருக்கிறதை நாம் பார்க்க முடிகிறதா? அருமையானவர்களே, அவர் சொல்லுகிறார், அவருடைய மகிமையினால், மாட்சிமையினால் ஆலயம் நிறைந்திருந்தது. அவர் சொல்ல, அவருடைய வஸ்திரத்தொங்கல் அது ஆலயம் முழுவதும் கடவுளுடைய மகிமையை வெளிப்படுத்தியது என்று சொல்லுகிறார். பல வேளைகளிலும் நாம் ஆண்டுடைய ஆலயத்திலே கடந்து வருகிறது நோக்கமே ஒரு பெரிய மளிகை கடையிலே நாம் மளிகை சாமான் வாங்க போகிறது போல ஒரு பெரிய லிஸ்டோடு ஆண்டுடைய ஆலயத்திலே கடந்து வருகிறோம். ஒருபொழுதும் ஆண்டவர் என்ன பேசுகிறார், ஆண்டவர் என்ன சொல்லுகிறார், ஆண்டவர் என்னிடத்தில் என்ன விரும்புகிறார், ஆண்டவர் எப்படி தம்மை எனக்கு காண்பிக்கிறார் என்கிற சிந்தனையே நமக்கு இல்லை. ஆண்டவரே நான் சொல்லுவதை கேளும் என்ற ஒரு மனநிலையோடு தான் வருகிறோம். அது அல்ல உண்மையான இறை வெளிப்பாடு. இறை வழிபாடு என்பதே, இறை ஆராதனை என்பதே, தொழுகை என்பதே இறைவனோடு நெருங்கி வருகிற அனுபவம். நெருங்கி வருகிற அனுபவத்திலே இறைவன் என்ன விரும்புகிறார், என்னிடத்திலே என்ன சொல்லுகிறார், என்னிடத்தில் என்ன வெளிப்படுத்துகிறார் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள முடியும். எசையா அதுதான் உணர்ந்து கொண்டார். கடவுள் எனக்கு இருக்கிறார், கடவுள் தம் மக்களை பாதுகாக்கிறார், கடவுள் தம் மக்கள் மேல் அன்பு கொள்ளுகிறார். ஆகவே எங்களுக்கு பயம் இல்லை, தைரியம், நம்பிக்கையும், கடவுள் எங்கள் பட்சம் இருக்கிறார் என்கிற உணர்வை வெளிப்படுத்துகிறது போல ஒவ்வொரு தொழுகையிலும் கடவுள் நம்மிலே அப்படிப்பட்ட ஒரு வலிமையை வெளிப்படுத்துகிறார். இயேசுவே சொல்கிறார், என் ஆண்டவரை என் கண்கள் கண்டன. சொல்கிறார், ஆண்டவரை காண்கிறேன், ஆண்டவரை பார்க்க முடிகிறது, தரிசிக்க முடிகிறது, அவருடைய சத்தத்தை கேட்க முடிகிறது என்கிற ஒரு அனுபவத்தை இங்கே வெளிப்படுத்துகிறதை நான் பார்க்கிறோம். ஆனால் இன்றைக்கு உள்ள ஆராதனைகள் அமைதியாய் இறைவனோடு உள்ள நெருங்கிய உறவிலே இணைக்கப்படுகிற தொழுகைகள் எல்லாம் இன்றைக்கு கூச்சல்களும் குழப்பங்களும் கூத்தடிக்கின்ற தருண இடங்களாக மாறிக்கொண்டிருக்கிறது. அங்கே எங்கே இறைவனுடைய மெல்லிய சத்தத்தை கேட்க முடிகிறது? மனிதனுடைய உரத்த குரல் தான் ஓங்கி ஒலிக்கிறதை தவிர இறைவனுடைய மெல்லிய சத்தத்தை, இறைவனுடைய சித்தத்தை நாம் உணர முடிகிறது. ஆகவே இன்னைக்கு ஆண்டவர் நம்மிடத்தை எதிர்பார்க்கிற ஒவ்வொரு இறை வழிபாடுகளும் இறைவனை காண்கிற, இறைவனை கேட்கிற, இறைவனுடைய பிரசன்னத்தை உணர்கிற, இறைவன் என்னோடு என்ன பேசுகிறார், அவர் என்ன தம்மை வெளிப்படுத்துகிறார் என்பதை உணர்ந்து கொள்ளுகிறதாக அமைய வேண்டும். அதற்கு இடையூறாக இருக்கிற, தடையாக இருக்கிற எல்லாவற்றையும் களைந்து போட ஆண்டவர் நம்மை அழைக்கிறார். யோவான் 4ஆம் அதிகாரம் சமாரிய ஸ்திரியோடு உள்ள உரையாடலிலே சமாரிய ஸ்திரீ ஒரு பெரிய விண்ணப்பத்தை வைக்கிற இயேசுவிடத்திலே, நாங்கள் இந்த மலையிலே கடவுளை தொழுது கொள்ளுகிறோம், நீங்கள் எருசலேமிலே தொழுது கொள்ளுங்கள் என்று சொல்லுகிறீர்கள், நாங்கள் எங்கே தொழுது கொள்ள வேண்டும்? அப்பொழுதுதான் ஆண்டவர் சொல்லுகிறார், காலம் வருகிறது, வந்துமாயிற்று, எவர் ஒருவர் தேவனை இறை பக்தியோடு தொழுது கொள்கிறார்களோ அவர்கள் இந்த மலையிலும் ஆலயத்திலும் அல்ல, ஆவியிலும் உண்மையிலும் தொழுது கொள்வார்கள். அந்த அனுபவத்தை தான் எசையா இறை வார்க்கினர் ஆவியிலும் உண்மையிலும் வல்லமையிலும் நிறைந்த கடவுளை, அவருடைய பிரசன்னத்தை உணர்ந்து கொள்ளுகிற அனுபவம். இரண்டாவது, ஆண்டவர் நம்மை அழைக்கிற அழைப்பு ஒவ்வொரு தொழுகையிலும் இறைவனுடைய வெளிப்பாடுகள் நம்மை இறை திட்டத்திற்கு நம்மை உணர்த்த அழைக்கிறது. வசனம் 8 சொல்லுகிறது, கடவுள் சொல்லுகிறார், யாரை அனுப்புவேன், யார் என் காரியமாய் போவாய் என்கிற இறைவனுடைய வேட்கை. அருமையானவர்களே, இன்றைக்கு ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அல்லது கடவுள் ஒவ்வொரு தொழுகையிலும் நான் தாகமாய் இருக்கிறேன், யார் எனக்காக போவார், யார் எனக்கு பதிலாளாய் இந்த பூமியிலே துயரற்றிருக்கிற, வேதனைப்பட்டிருக்கிற மக்களுக்கு இரக்க செய்ய முடியும் என்பதை உணர்ந்து கொள்ள ஆண்டவர் நம்மை அழைக்கிறார். அவருடைய இறை வெளிப்பாடு
இறைவனுடைய நோக்கமே அவர் ஒரு பெரிய மீட்பின் திட்டத்தை வைத்திருக்கிறார். யாத்திராகமம் 3ஆம் அதிகாரத்திலே ஆடு வைத்துக் கொண்டிருந்த மோசேயை கடவுள் முட்செடிகளை சந்திக்கிற பொழுது மோசேயினிடத்திலே சொல்கிறது, நீ இஸ்ரவேல் மக்களை மீட்பதற்கு எகிப்திற்கு திரும்பி போக வேண்டும். அதுபோல இன்றைக்கு அவருடைய சன்னிதானத்திலே கடவுளை தேடுகிற நம் ஒவ்வொருவருக்கும் ஆண்டவர் தருகிற அழைப்பை, நீங்கள் புறப்பட்டு போங்கள், நீங்கள் இறைவனுடைய சித்தத்தை திட்டத்தை இது முழு உலகத்திற்கும் வெளிப்படுத்துங்கள். பாருங்கள், அழகாக அந்த இறைவாக்கள் சொல்லுகிற பொழுது 1ஆம் அதிகாரத்திலே சொல்லுகிற பொழுது தேவனுடைய மகிமை ஆலயம் முழுவதும் நிறைந்திருக்கிறது என்று சொல்லுகிறார். ஆனால் 3ஆம் வசனத்திலே சராபீன்கள் பாடுகிற பொழுது கடவுளுடைய மகிமை எங்கே இருக்கிறது? பூமி அனைத்தும் நிறைந்திருக்கிறது. பாருங்க, அந்த டிரான்ஸ்ஃபார்ம் சேஞ்ச் பாருங்க. கடவுளுடைய எசையா என்ன செய்கிறார்? கடவுளுடைய மகிமை, கடவுளுடைய ஆற்றல் வல்லமையை தேவனுடைய ஆலயத்திலே பார்க்கிறார். கடவுளுடைய திட்டத்தை புரிந்து கொள்ளுகிற பொழுது, இறை சித்தத்தினை அர்ப்பணிக்கிற பொழுது அந்த இறை மகிமை எங்கே? பூமி எங்கும், பூமி மீது எங்க எல்லா இடங்களிலும். அதுதான் இறைவனுடைய திட்டம், விருப்பம். பூமி அனைத்தும் ஆண்டவருக்கு சொந்தமாக்கப்பட வேண்டும். இன்றைக்கு திருச்சபை, விசுவாச சமூகம், மிஷனரி ஸ்தாபனங்கள் எப்படிப்பட்டதாக செயல்படுகிறது? எல்லாம் லாப நோக்கத்தோடு, பண நோக்கத்தோடு, வியாபார நோக்கத்தோடு, புகழ், பெருமை, இப்படிப்பட்ட சிந்தனைகளை தான் நான் பார்க்கிறோம். ஆனால் இறை விருப்பம், இறை திட்டம் அது அல்ல. ஆகவே 2வது ஆண்டவர் யாரை அனுப்புவோம்? நான் என்று சொல்லி தன்னை அர்ப்பணிக்கிற ஏசாயாவை பார்க்க முடியும். ஆகவே ஒவ்வொரு தொழுகையும் எப்போது நிறைவடை, அது ஒரு ஆராதனை எப்பொழுது நிறைவு பெறுகிறது என்று சொன்னால் நம்மை நாம் அர்ப்பணிக்கிற பொழுதுதான். நம்முடைய பாடல் புத்தகத்தில் வரும் பிரசங்கம் முடிந்த பிற்பாடு பயன்படுத்தப்படுகிறது தான் அர்ப்பணம், ஸ்தோத்திர பள்ளி என்று சொல்வார்கள், பள்ளி. ஆகவே ஒவ்வொரு இறை வல்லுநர்கள், இறையாளர் சொல்கிற பொழுது ஒவ்வொரு இறைவனுடைய தொழுகையிலும் நம்மை அர்ப்பணிப்பது என்பது நாம் ஆண்டவருக்கு நம்மை பலியாக செலுத்துகிறோம் என்று சொல்கிறார். அதுதான் பவுலப்போஸ்தலன் ரோமர் 12ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் சொல்கிறது, நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் கடவுளுக்கு பிரியமான ஜீவ பலியாய் சமர்ப்பிக்க வேண்டும், இதுவே நீங்கள் கடவுளுக்கு செய்யத்தக்க ஆத்மீக ஆராதனை. ஒவ்வொரு ஆராதனையிலும் நம்மை நாம் ஆண்டவருக்கு அர்ப்பணிக்க வேண்டும். என்னை அனுப்பும், நான் போகிறேன். அருமையானவர்களே, நம்முடைய தொழுகை அது நிறைவு என்பது, அது பூரணப்படுகிறது என்பது இறைவனுடைய வெளிப்பாடை உணர்ந்து கொள்ளுகிறோம். இறைவன் நம்மோடு பேசுகிற பொழுது இறைவனுடைய வாஞ்சையை என்ன என்று தெரிந்து கொள்ளுகிறோம். அதோடு தொழுகை நிறைந்து விடலை. ஆண்டவரே, உம்முடைய விருப்பத்திற்கு, உம்முடைய சித்தத்திற்கு என்னை அர்ப்பணிக்கிறேன் என்று சொல்லி நம்மை முழுமையாய் அர்ப்பணிக்கிற பொழுது நிச்சயமாய் அந்த தொழுகை ஆவியிலும் உண்மையிலும் நிறைந்ததாக இருக்கும். தகுதியற்ற நம்மை ஆண்டவருடைய சித்தம் நிறைவேற தகுதிப்படுத்துகிறார். அதை உணர்ந்து வாழ துயாவியான நம்ம ஊருக்குள்ள கிரியை செய்வாராக. ஆமீன். எல்லாத்துக்கும் மேலான தெய்வீக சமாதானம் நம்முடைய நினைவுகளையும் சிந்தனைகளையும் கிறிஸ்தியேசுக்குள் காத்து வழி நடத்துவாராக. ஆமீன். 484வது பாடலை பாடுவோம்.
ஜெபிப்போம். இரக்கமுள்ள எங்கள் நல்ல கடவுளே, ஒவ்வொரு இறை வழிபாடும் ஆண்டவரை காண்கிறதாக அமைய எங்கள் உள்ளங்களை தூய்மைப்படுத்தும். ஆண்டவரை கண்டு பணிந்து அவருடைய திட்டத்தை உணர்ந்து எங்களை அவருடைய சித்தத்திற்கு அர்ப்பணிக்க கடவுள் எங்களை ஆற்றல் படுத்தும். பாவிகளும் அசுத்த உதடுள்ளவர்களும் பொல்லாத எண்ணங்கள் சிந்தனைகள் நிறைந்த எங்களை இறை திட்டத்தை வெளிப்படுத்தி இறை ஆற்றலை பகிர்ந்து இறை விருப்பத்திற்கு அர்ப்பணிக்க நீர் கிருபை தருகின்றீர். அதை உணர்ந்து நாங்கள் ஒவ்வொரு நாளும் வாழ்வதற்கு ஆண்டவர் எங்களுக்கு கிருபையும் இரக்கத்தையும் தாரும். இந்த நாளிலும் உம்முடைய பரிசுத்த சமூகத்தில் கடந்து வந்து உம்மை ஆராதிக்கிற ஒவ்வொருவரையும் ஆண்டவருடைய கரங்களிலே ஒப்புக் கொடுக்கிறோம். ஆண்டவரே, உம்முடைய சன்னிதானத்திலும் குறிப்பாக இன்று கலந்து கொண்டிருக்கிற அன்பு சகோதரையும் சகோதரியையும் உம்முடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். தொழுகையிலே கடவுள் அவர்களை குடித்ததற்காக உமக்கு நன்றி சொல்கிறோம். தூர இடங்களிலே வெளியூர்களிலே இருந்து கொண்டு இந்த ஆராதனையிலே இணைந்திருக்கிற நம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆண்டவர் சந்தித்து அவர் தம் குடும்பங்கள் வாழ்வுகள் நன்மைகளை பெருகச் செய்யும். வெளிநாடுகளில் இருக்கிற எங்கள் குடும்பங்களை ஆண்டவர் நீர் கண்ணோக்கி பாரும். கர்த்தர் அவர்களுக்கு மேன்மையும் ஆசீர்வாதங்களையும் நிறைவாய் தாரும். எங்கள் திருச்சபையின் திருப்பணியுடைய ஊழியங்களை கர்த்தர் நீர் பொறுப்பெடுத்துக் கொள்ளும். ஆண்டவரே, உமக்கு உம்முடைய மாட்சிமையை முழு உலகத்திற்கும் பறைசாற்றுகிறதாக எங்கள் திருச்சபை தொழுகையும் விசுவாச சமூகமாகி நாங்களும் உம்முடைய சமூகத்தில் எங்களை அர்ப்பணிக்கிற கிருபைகளை தாரும். கடவுள் தருகிற ஆற்றல் எங்களை ஆண்டவரின் மாட்சிமையை பூமி எங்கும் ஆண்டவரை வெளிப்படுத்தத்தக்கதாய் கிருபை தாரும். பரிசுத்தமுள்ள தகப்பனை இந்த நாள் முழுவதும் உடைய வழிநடத்துதலை ஆண்டவர் தாரும். தருகிற நல்ல பருவ காலங்களுக்காய் இயற்கையின் வளங்களுக்காக உமக்கு நன்றி. சேதங்களுக்கும் ஆபத்துகளுக்கும் எங்களை விலக்கி பாதுகாத்துக் கொள்ளும். எங்கள் குடும்பங்களிலே பலகீனங்களோடு வியாதிகளோடு இருக்கிற மக்களை சந்தியும் பலப்படுத்தும். மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகிற நம்முடைய பிள்ளைகளை கர்த்தர் குணப்படுத்தும். இந்த நாளிலும் ஆண்டவர் எங்கள் பிள்ளைகளுடைய கல்வி வாழ்வுகளை ஆசீர்வதியும். எங்கள் தொழில் உழைப்பு பணிகள் நாங்கள் மேற்கொள்கிற பயணங்கள் போக்குவரத்துகள் அனைத்திலும் ஆண்டுடைய கிருபையும் ஆசீர்வாதமும் நிறைவாய் தங்கியிருக்க வேண்டுமாக ஜெபிக்கிறோம். அன்பு நிறைந்த எங்கள் நல்ல கடவுளை, இன்றும் தங்கள் பிறந்த தினங்கள் மற்றும் விசேஷித்த தினங்களாக ஆசரிக்கிறவர்கள், திருமண தினங்களை கொண்டாடுகிறவர்கள் யாவரையும் உடைய கரங்களில் ஒப்புக் கொடுக்கிறோம். கடவுள் தருகிற புதிய வருடம் அவர்களுடைய தனிப்பட்ட வாழ்விலும் ஆண்டவரே நன்மையும் ஆசீர்வாதமும் நிறைந்திருக்கத்தக்கதாய் தேவன் நீர் கிருபை தர வேண்டுமாக ஜெபிக்கிறோம். கர்த்தருடைய இறை பிரசன்னமும் இறை ஆளுகையும் இறை வழிநடத்துதலும் ஒவ்வொருவோடும் நிறைவாய் தங்கியிருக்க வேண்டுமாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, நாங்கள் ஆவியிலும் உண்மையிலும் உற்சாகத்தோடு உம்மை ஆராதிக்கவும் உம்முடைய சன்னிதானத்தில் இருக்கிற ஆண்டவரே பேரின்பத்தை அனுபவிக்கவும் கடவுள் ஒவ்வொரு நாளும் எங்களுக்கு இரக்கம் தாரும். குற்றங்களை குறைகள் எல்லாவற்றை பொறுத்துக் கொள்ளும். இயேசு ரட்சகரின் பாதப்பணிந்து தாழ்மையை கேட்கிறோம். எங்கள் ஜெபங்கள் நல்ல பிதாவே, ஆமென். பரமண்டலங்களில் எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சுத்த பரமண்டலத்திலே செய்யப்படுவது போல உபலியை செய்யப்படுவதாக. அன்றல் வேண்டிய எங்கள் ஆகாரத்தினங்களுக்கு தாரும். எங்கள் கண்ணாளிகளுக்கு நாங்கள் மன்னித்திருக்கிறது போல எங்கள் பாவங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்கு புறப்பட நாமத்தையும் எடுத்துக்கொள்ளும். ராஜ் வல்லமை மகிமை என்னைக்கு உடையவர்களே, ஆமேன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய கடவுளுடைய அன்பும் தூய ஆவியானவருடைய அனுநயிக்க உள்ளிடத்தில் சமாதானம் உங்கள் அனைவரோடும் இடுபன் நிறைவாய் தங்கியிருப்பதாக, ஆமீன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவசிய சகல உங்களுக்கு மறவாதே, ஆமீன். கர்த்தாவின் சமாதானம் உங்களோடு இருப்பதாக. சமாதானத்தோடு சென்று வாருங்கள்.